லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக. இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 96 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 289 ரூபாய் 9 உள்ளது. இது அல் முசாயின் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 872 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 518 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 78 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 37 தினார் 163 ஃபீல்ஸ். மறுபடியும் நேற்றைய விட இன்னைக்கு தங்கம் ஓரளவுக்கு அதிகரிச்சிருக்குது விலை. வீட்டு ஓட்டுநர் அதிரடியாக கைது. போதைப் பொருள் வியாபாரம். 207 பேர் சுற்றி வளைப்பில் நேற்றைய தினம் கைது. சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அதிரடி நடவடிக்கைகள் ஆரம்பம். மலேசிய தமிழர் ஒருவருக்கு சிங்கப்பூரில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தங்க விலை இவ்வளவு உச்சத்தை தொட்டு இருக்குதா? இதோ அதிரடியான நடவடிக்கை கோயத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் புதிய டீம் களத்தில் இறங்குது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். கடந்த ஆண்டுகளில் 19,000 தினாரில் இருந்து 24,000 தினாராகி அதுக்கப்புறமா கடைசியில் 38,000 தினாரை எட்டும் அளவுக்கு தங்க விலை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளில் அதிகரித்து வந்திருக்குது. طبعا هذا الكيلو الذهب كم سعره حاليا كيلو الذهب؟ اليوم 24,694 دينار. 24,600 94 دينار يعني 24,700 تقريبا. الحين احنا بسنة 2024. تاريخ اليوم كم؟ 9 10 24 9 اي 9 لا 10 9 تاريخ 10 9 هذا السعر. قبل سنة نفس التاريخ كم كان؟ تقريبا 19,000 19 و20,000 تقريبا. ايه 19 و20,000 يعني هذا الفرق. يعني راح يكون ربحك الصافي تقريبا 4,000 واكثر. ايه فوق. ضمن استثمار الذهب. عندك مبلغ يعني مو محتاجه يعني حاليا، احسن من الوديعة تخليه ذهب. هذا AI தொழில்நுட்பம் மூலம் ஏமாற்றம். வெளிநாட்டவர்களுக்கு அதிரடி எச்சரிக்கை. உள்துறை அமைச்சகத்தால் அதிரடியான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. காரணம், AI தொழில்நுட்பம் மூலம் பல ஏமாற்று மோசடிகள் நடக்குது. AI தொழில்நுட்பம் மூலம் மட்டும் அல்லாது இதோ இந்த மாதிரியான போலீஸ் அதிகாரிகள் மாதிரி வேடமிட்டு வரக்கூடிய நபர்களாலும் மோசடி செய்யப்படுகின்றது. உங்களுடைய பணத்தை, பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை முக்கியமாக பாதுகாத்துக்கோங்க. உங்களுடைய சிவில் ஐடியோ பர்சனல் டீட்டெயில்ஸோ எது யார் கேட்டாலும்
தயவு செய்து கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா கடைசியில் உங்களுடைய சேமிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பணமும் காலியாகிடும். தயவு செய்து கவனம். மலேசிய தமிழர் ஒருவருக்கு மரண தண்டனை சிங்கப்பூரில் நிறைவேற்றப்பட்டது. 39 வயதான தர்ச்சனாமூர்த்தி காத்தையா 45 கிராம் போதைப் பொருளுடன் 2011 ஆண்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பூர் சட்டத்தின்படி கடைசியாக அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் நடந்த சோகம் இதோ. அடுத்ததாக குவைத்தில் இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஹவுஸ் டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு இந்தியன் டொமெஸ்டிக் ஒர்க்கர் அரெஸ்டட் பை குவைட் ட்ரக் டீலர். எங்கே போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. ஃபர்வானியா கவர்னரேட் அல்ராய் ஷோயக் கிட்டத்தட்ட 207 பேர் சுற்றி வளைப்பு கேம்பெயினில் பிடிப்பட்டிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடியே சொல்லிட்டேன், சிஐடிக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. பிடிப்பட்டிங்க, அவ்வளவுதான். கவனமாக இருங்க. சொல்ல வார்த்தைகள் இல்லை. வீடியோ பார்த்தாவது புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனம் சாரதிகளே. வாகனங்கள் வருதா இல்லையான்றது சைடு மிரரில் பார்க்காம சடனாக வண்டியை திருப்பாதீங்க. எப்போவுமே சிக்னல் போட்டு வண்டி வருதான்னு பார்த்து இண்டிகேட்டர் போட்டு திருப்புங்க. நிறைய விபத்துக்களுக்கு காரணம் சடனாக வண்டிகளை ஒரு லைன்லேருந்து திருப்புறது தான். ஒருவேளை உங்களுக்கு சரி ஓகே நம்ம யூட்டன் அடிச்சுட்டு போகலாம், இல்லை டிராஃபிக் சிக்னலில் நிற்க தேவையில்ல, ஃப்ரீ ரைட் ஃப்ரீ லெஃப்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் இந்த மாதிரி விபத்துக்கள் அதிகரிக்கிறது. தயவு செய்து கவனம். அடுத்த 2 வீடியோ வருது, அதையும் பாருங்கள். கோயத்துடைய முனிசிபாலிட்டி தற்போது அதி தீவிரமாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அனைத்து பகுதிகளிலையும். அடுத்ததாக ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அடுத்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ரெடி ஆகுது. ஒட்டுமொத்த சோதனைக்கும் தயாராகிருங்க. வீடியோக்களை பாருங்கள்.
ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.